பிரைஸ் த லார்ட். திருப்பாடல்கள் அதிகாரம் 91, இறைவார்த்தை 9-10. ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, எம்மை ஆராதிக்கிறோம். நன்மை செய்பவரே எம்மை ஆராதிக்கிறோம். எம்மை காண்பவரே எம்மை ஆராதிக்கிறோம். எம்மை காப்பவரே எம்மை ஆராதிக்கிறோம். மறவாதவரே எம்மை ஆராதிக்கிறோம். மனதுருக்கம் உடையவரே எம்மை ஆராதிக்கிறோம். மன்னிப்பதில் வல்லவரே எம்மை ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே எம்மை ஆராதிக்கிறோம். ஆறுதல் தருபவரே எம்மை ஆராதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே எம்மை ஆராதிக்கிறோம். காயங்களை கட்டுபவரே எம்மை ஆராதிக்கிறோம். குணப்படுத்துகிறவரே எம்மை ஆராதிக்கிறோம். அன்பாய் இருப்பவரே எம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, கிருபை நிறைந்தவரே, தாவீதின் குமாரனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மெசியா என்னும் மீட்பரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, வார்த்தையானவரே, வழியானவரே, வாழ்வானவரே, உண்மையானவரே, ஒளியானவரே, உயிரானவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் ஆற்றல் ஆனவரே, எனக்கு ஆற்றல் தருபவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, பதில் தருபவரே, சுகம் தருபவரே, அப்பா அப்பா, உம்மை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த இரவு பொழுதுலப்பா நான் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலும் பலனும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த நிறை வார்த்தையின்படி ஆண்டவரை நான் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காதுன்னு சொன்னீங்கப்பா. அப்பா, அப்படியாய் ஆண்டவரே, இது நாங்கள் தங்கி இருக்க வீட்டை உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா, எங்கள் வீடு முழுவதுமாய் உடைய இறை பிரசனம் தங்கி இருக்கும்படியாய், நீர் ஆடுகை செய்யும்படியாய், நீர் வழி நடத்தும்படியாய் உடைய கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா, எங்கள் வீட்டின் 4 புறமும் முன்னும் பின்னும் மரணம் கோட்டையுமாயிருந்து நீர் வேறு இடத்திலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகள் கீழ் போடம் காண்பீர். அவரது உண்மையை கேடம் கவசம் ஆகும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, நம்முடைய சிறகுகளால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து, உடைய சட்டையின் கீழே மூடி மறைத்து, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவு பொழுதில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கூடாரத்தையும் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் நிலை கதவுகளிலும் அப்பா உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வீணான பேச்சுகள், வீணான சிந்தனைகள், வீணான செயல்பாடுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் தங்கும் ஆலயமாய் எங்கள் வீட்டை நாங்கள் உடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. உமக்கு உகந்த பிள்ளைகள் மாத்திரமே எங்கள் வீட்டுக்குள்ள வரணும் ஆண்டவரே. வீணான காரியங்கள், வீணான செயல்பாடுகள், எல்லா விதமான வன்கண்கள், பொறாமையில் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரித்து போடுகிறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா, ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவின் வல்லமை, பரிசுத்த ஆவின் அபிஷேகம் எங்கள் வீட்டுக்குள்ள நிரம்பி வழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க வாங்கப்பா. எங்கள் வீட்டில் எப்போதும் அப்பா ஆண்டவரே துதி சத்தம், ஜப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரம் அப்பா. அப்பா அப்பா, ஒவ்வொருவர் வீட்டிலும் ஆண்டவரே துதிகளை ஏறெடுக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு ஆண்டவரே, இதோ நீங்கள் சொன்னீங்களப்பா, அவர்களை என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவேறிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு வேலை நாங்கள் செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் வந்து நீர் தங்கும்படியாய் ஆண்டவரே, நீர் ஆட்கொள்ளும்படியாய், நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சிரஜா அந்த சக்கியை வீட்டுக்கு நீங்கள் போனீங்க ஆண்டவரே. இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அப்பா அவரையும் அவர் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை, ஒவ்வொருவரையும் தனிமையாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை நெருங்காதுன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, எங்கள் வீட்டை சுற்றிலும்
நீங்கள் வீரடைத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விதமான வன்கண்கள் பொறாமையின் ஆவிகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் எல்லா விதமான தீமையின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை தந்து நீரப்பா அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறான்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இந்த கரம் இருக்கும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா எங்கள் வீடுகள் இல்லப்பா. அப்பா அப்பா நீர் வந்து வாசம் செய்யுங்கப்பா. நீங்கள் வந்த வீட்டில் தான் சந்தோஷம், நீங்கள் வந்த வீட்டில் தான் நிம்மதி அமைதி எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே நீங்கள் வாங்க டாடி, எங்கள் வீட்டுக்குள்ளே இறை பிரசனமாய் வாங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அப்பா இந்த இரவு பொழுதுலப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இறை பிரசனம் தங்கி இருக்கும்படியாய் இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரை கொடுங்க. அதிகாலை எழுந்து உமக்கு நன்றி செலுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலத்தால இடை கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.